ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. எப்படிங்க இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நாளில் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. வாழ்க்கையில் நம்ம முன்னேறி போகணும்னா ஒரு சிலதை விட்டு கொடுத்தா தானே நம்ம ஒரு சிலதை பெற முடியும். ஒரு சிலதை இழந்தால் தான் ஒரு சிலதை பெற முடியுங்கிறத தாற்பயம். அது வகையில் நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும்னா சில விஷயங்களை நாம் விட்டு கொடுத்துடணுங்க, தவிர்த்துடணுங்க. அது என்னன்றது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாருங்கள் பதிவிற்கு போகலாம். எல்லாருமே துணிச்சலாக இருக்கும்போது நாம் மட்டும் தயங்கி இருந்தோம்னா எந்த விஷயமும் அதை செய்ய முடியுமா? வாழ்க்கையில் முன்னேற முடியுமா? நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்களையும் கவனிங்க. நீங்கள் என்னன்னா வாழ்க்கையில் நமக்கு எல்லாமே இருக்கும். ஆனால் நம்மளால் ஒரு சில விஷயங்களை செஞ்சுக்க முடியாது. அதுக்கு காரணம் என்னென்னா நம்மளை சுற்றி இருக்க மக்களாக கூட இருக்கலாம் இல்லையா? அந்த மக்கள்லேருந்து நீங்கள் மீண்டு வெளியில் வரும்போது தான் உங்களால் உங்கள் லைஃப்பை பீஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப அமைதியாகவும் குழப்பம் இல்லாமலும் நடத்த முடியும். எப்படின்னு பார்க்கலாம். இப்போ மொத்தம் 5 நபர்லேருந்து நம்ம மீண்டு வரணும். என்னென்னா ஃபஸ்ட்டு நபர் பார்த்தீங்கன்னா திசை திருப்பி விடுவாங்க உங்களை. நீங்கள் போய் வரணும் ஏதாவது அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அதுக்குண்டான சொல்யூஷனோ உங்கள் ப்ராப்ளத்துக்கு தீர்வோ அல்லது வழிகாட்டுதலோ சொல்லாமல் உங்களை அப்படியே உங்களுக்கு நல்லது சொல்கிற மாதிரி சொல்லி திசை திருப்பிட்டு தவறான பாதையில் செலுத்திடுவாங்க. அந்த மாதிரி நபர்கள் உங்களோட இருக்காங்களான்னு பாருங்கள். அந்த மாதிரி இருந்தால் அதுலேருந்து கண்டிப்பாக வெளியில் வந்துடுங்க. தஸ்திரி போட்டுட்டு அவங்க நல்லா இருப்பாங்க. அவங்க காரியத்தை அவங்க செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. எப்பயுமே உங்களை மேலே வர விடாமல் அடக்கி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு நல்லது நடந்தால் அவங்களுக்கு பிடிக்காது, அதனால் அப்படியெல்லாம் செஞ்சிட்ருப்பாங்க. அந்த மாதிரி ஜனங்க இருந்தாங்கன்னா அதை கண்டுபிடிச்சிங்கன்னா அதுலேருந்து வெளியில் வந்துடுங்க. தயவுசெய்து வெளியில் வந்துடுங்க. அடுத்து உங்களை பார்த்தோம்னா பொறாமப்பட்டுட்டு உங்களை எப்படியாவது கவுக்கணும்னு நினைப்பாங்க. சில பேர் உங்கள் மேலே ரொம்ப பொறாமையாக இருப்பாங்க. நீங்கள் மேலே போகிறது அவங்களுக்கு பிடிக்காதா இருக்கும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள் மேலே ரொம்ப ஜெலஸாக இருப்பாங்க. உங்களோட வளர்ச்சி அவங்களுக்கு பிடிக்காது. எந்த வகையில் நம்ம அவங்கள இது பண்ணி காயப்படுத்தி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை பயன்படுத்திக்குவாங்க. உங்களை உங்கள் மீது இருக்க பொறாமையும் அதே உங்களுக்கு கண் திருஷ்டி மாதிரி என்ன ஆகும்னா உங்களை வளரவே விடாதுங்க. அந்த மாதிரி ஜனங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களை சுற்றி இருப்பாங்கங்க. எல்லா இடத்துலையும் கண்டிப்பாக இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க கிட்ட கண்டிப்பாக வெளியில் வந்துடுங்க. அப்போ தான் நீங்கள் பீஸ்ஃபுல்லாக நிம்மதியாக இருக்க முடியுங்க. சில பேருக்கு உங்கள் வளர்ச்சியே பிடிக்காதுங்க. உங்களை பார்த்தாவே அவங்களுக்கு ரொம்ப கடுப்பாயிடும். நீங்கள் மட்டும் என்ன முன்னேறி வர்றது அப்படின்னு சொல்லிட்டு அதனால எந்த வகையில் உங்களை காயப்படுத்த முடியும்? உங்களை ஜெயிக்க முடியலைன்னா என்ன பண்ணுவாங்க? உங்கள் தோற்றத்தை வச்சு உங்களை மட்டம் தட்டுவாங்க. இல்லைன்னா நீங்கள் செய்கிற செயலில் மட்டம் தட்டுவாங்க. எந்த வகையிலையாச்சும் உங்களை டீக்ரேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஜனங்கள்லாம் இருக்காங்க. என்ன காரணம்? அது அவங்களுக்கு உங்கள் மேலே இருக்கிற காண்டு உங்களை கீழே இறக்கணும், அதுதானே. அதனால நீங்கள் அவங்க உங்களை போராடி ஜெயிக்கட்டும். நீங்கள் என்ன பண்ணுங்க, எதையுமே கண்டுக்காதீங்க. உங்களை மட்டம் தட்டுறவங்க தான் அடுத்தது. மட்டம் தட்டுறவங்க உங்களை சுற்றி கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் இருப்பாங்கங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட இருந்து விலகியே இருங்க நீங்கள். அப்போ தான் உங்களுடைய மோட்டிவும் நல்லா நடக்கும். நீங்கள் மனசளவுலையும் நிம்மதியாக இருப்பீங்க. உங்கள் மீது பொறாமப்பட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க கண்டிப்பாக உங்களை மட்டம் தட்டுவாங்க. மட்டம் தட்டுறவங்க இருக்கிறது இடத்துலையும் பொறாமையும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் அந்த இடத்த விட்டு விலகிடுங்க. அல்லது அந்த நபர் இருக்கார் இல்லையா, அவரை கண்டிப்பாக உங்களதுலேருந்து தள்ளி வச்சிருங்க. அப்போ தான் உங்களுக்கு மன நிம்மதி இருக்கும். நீங்கள் செய்கிற செயலையும் நிம்மதியாக செய்ய முடியும். யார் குறை சொல்கிறவங்க சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. நம்ம மேலே போகணும்னா எதையும் கண்டுக்காமல் இறை வழிபாட்டோட செயல்படணுங்க. 4வது நபர் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்ககிட்டயே போட்டு வாங்குவாங்கங்க. நீங்கள் அமைதியாக அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் அமைதியாக உங்கள் வேலை உண்டு நீங்கள் உண்டு அப்படின்ட்டு இருந்தால் கூட நீங்கள் செய்கிறது எதுவுமே உங்களுக்கு தெரியாது இல்லையா. அதனால் நீங்கள் என்ன செய்யறீங்க, எப்படி நடந்துக்கிறீங்க, எப்படி சக்ஸஸ் ஆகுறீங்க அப்படின்லாம் தெரியணும் இல்லையா. அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா எதையாவது சொல்லி உங்களை பேச்சுக்கு இழுக்கிறது. அப்போ தான் நீங்கள் எதையாவது சொல்லுவீங்க இல்லையா. அதனால் என்ன பண்ணணும்னா நீங்கள் உங்கள் ஏத்தாப்பில் பேசுகிறாங்க இல்லையா, அவங்க என்ன பேசுகிறாங்க எல்லாத்துக்குமே வெகுளியாக இருக்காதீங்க. என்ன பேசுகிறாங்கன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம போட்டு வாங்குறவங்க இல்லை, நம்ம
வந்து கண்டிப்பாக வந்து நம்மளோட இதை விட்டு கொடுக்க கூடாதுங்க. நாம் வந்து வாழ்க்கையில் முன்னேறி வரணும் இல்லையா? எல்லாருமே எல்லாத்தையும் நம்ம சொல்லிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால அந்த மாதிரி இருக்கவங்க கிட்ட நீங்கள் அப்படியே வந்து நைஸாக வந்து அவங்க போக்கிலேயே பேசிட்டு அவங்க கிட்ட இருந்து விலகி வந்துடுங்க. அப்பா மனுஷன்கிட்ட தான் எத்தனை குணங்க. உங்களை பத்தி உங்களுக்கு பின்னால உங்களையே பேசுவாங்க. அதான் அவங்க தாங்க 5வது நபர். அவங்களையும் நம்ம தவிர்த்துணுங்க. நம்ம கிட்டயே இருந்து நம்மளுடைய சாப்பாடையே சாப்பிட்டுட்டு நம்மளையே வந்து பயன்படுத்திக்கிட்டு நம்மளை பத்தி பின்னால போய் தப்பு தப்பா பேசுறது, அவங்க அப்படித்தான் இவங்க இப்படித்தான் அப்படின்ட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் என்னத்துக்கு நம்ம வந்து கஷ்டப்பட்டுட்டு நம்மளுடைய மன உளைச்சலை விட்டு கொடுத்துட்டு நம்மளுடைய வந்து இதை வந்து காயப்படுத்திட்டு மனசை காயப்படுத்திட்டு அவங்கள தாங்கிக்கிட்டே இருக்கணுங்க. அந்த மாதிரி இருக்க நபர்களெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் பாட்டுக்கு விட்டுட்டு வாழ்க்கையில் முன்னேறணும்னா இந்த மாதிரி 5 நபர்கள்லாம் இருக்காங்க நம்மளை சுற்றி. அவங்கள எல்லாம் மைண்ட் பண்ணாதீங்க, சரிங்களா? உங்களை பற்றியே உங்ககிட்டயே இருந்து எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு பின்னால் போய் உங்களை பற்றி தப்பு தப்பாக பேசுகிறவங்கள என்னத்துக்குங்க நம்ம வந்து அவங்களோட நம்ம நட்பு பாராட்டிட்டு இருக்கணும்? அவங்கள தவிர்த்தாதானுங்க நம்ம மனசு நிம்மதியாக நம்மளுடைய வேலையை நம்ம வந்து கரெக்டாக செஞ்சுட்டு வாழ்க்கையில் முன்னேறி போகணும். வாழ்க்கையில் முன்னேறினா இந்த 5 நபர்லாம் நம்மளை சுற்றி இருப்பாங்க இல்லையா? அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கண்டிப்பாக இதுல இருந்து எல்லாம் நம்ம வெளியில் வரணுங்க. எல்லா இடத்துலையும் எல்லாரும் ஒரே மாதிரியா இருக்க மாட்டாங்க இல்லையா? நம்ம எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில நம்ம பாட்டுக்கு முன்னேறி போடலாங்க. 5 பேர்த்த தவிர்த்தலாங்க. இந்த முழுமையா பார்த்தீங்க இல்லையா? நன்றிங்க, வணக்கங்க.